திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 7 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது, போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்ட பொழுது பல கோடிகள் மோசடி செய்து கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் பல்வேறு வாக்குமூலங்களை கொடுத்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டுதான் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணையின் அடிப்படையில் சுமார் 39,000 கோடி முறைகேடு நடந்திருப்பதையும், முதலாவதாக 1000 கோடி ஊழல் செய்யப்பட்டதற்கான ஆவணங்களையும் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு முறையிட்டது. ஆனால் அப்பொழுது அமலாக்கத்துறைக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்ற தமிழக அரசு அமலாக்கத்துறைக்கு எதிராக வந்த போதிலும் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் இது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கருதினர். பல குழப்பங்கள் அடைந்த திமுகவினர்களுக்கு எதுவும் புரியவில்லை. செந்தில் பாலாஜியை வைத்தே நாங்கள் ஒட்டுமொத்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம். இன்னும் ஒரு சில வாரங்களில் செந்தில் பாலாஜி அவர்கள் பினாமி யார்? செந்தில் பாலாஜி தமிழகத்தில் மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறையில் பணியாற்றிய பொழுது அவர் யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்? அரசு ஊழியர்களை தான் விசாரணை செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்திருக்கிறதே தவிர, பினாமிகளை விசாரணை செய்யக்கூடாது என்று எந்த ஒரு தடையும் இல்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல நபர்களுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை அதிகபட்சமாக குறைக்கலாம்.